தமிழகம் முழுவதும் விரவி கிடக்கும் என் நெஞ்சார்ந்த மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சமூகத்திற்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில செயலாளருமான டாக்டர் பாபு தேவசங்கர் உங்களோடு பேசுகிறேன். இந்த நீண்ட நெடிய நாட்களான இந்த பத்திரிகை துறையில் எனது அனுபவத்தில் நான் கற்ற பயிற்சி பெற்ற பல விஷயங்களை தொகுத்து உங்களிடம் இந்த நேரம் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பத்திரிகையாளனாக, உங்கள் சகோதரனாக, உங்களுக்காக போராட களமாட வந்திருக்கும் உங்கள் அன்பு சகோதரன் உங்களை நோக்கி விடுக்கும் வேண்டுகோளாக இந்த பேட்டியை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன். என் அன்பு பத்திரிகையாளர் சமூகமே, தமிழகமெங்கும் நீ படுகின்ற வேதனைகளையும் நீ சந்திக்கின்ற அவமானங்களையும் ஒரு மூத்த பத்திரிகையாளன் என்ற விதத்திலே நான் உணர்ந்திருக்கிறேன். அந்த வலிகளின் விளைவால் உதயமானது தான் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கம், தமிழ்நாடு யுனைடெட் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், TUJ என்று அழைக்கப்படும் இந்த அமைப்பு சென்னை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கத்தில் உறுப்பினராக தமிழகம் முழுவதும் விரவி கிடக்கும் இந்த அன்பு உறவுகளை, பத்திரிகையாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த சங்கத்தில் நீங்கள் அனைவரும் உறுப்பினராக சேர்ந்து உங்கள் உரிமைகளை நீங்களே மீட்டெடுக்க வேண்டும். தமிழகத்தில் எத்தனையோ பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்கின்ற நிலையிலே புதியதாய் எதற்கோ இன்னும் ஒரு சங்கம் என்ற கேள்வி உங்கள் அனைவரிடத்திலும் எழக்கூடும். அந்த கேள்விகளுக்கு விடையாய்தான் இந்த பேட்டி அமைந்திருக்கிறது. இந்த தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் பல பத்திரிகையாளர் சங்கங்கள் அதில் உறுப்பினர்களாய் எண்ணற்ற உறவுகளை சேர்த்து கொண்டு அந்த உறவுகளை ஆட்சியாளர்களிடமும் அரசாங்கத்திடமும் அரசியல் கட்சிகளிடமும் விலை பேசி அவர்களிடம் உங்களை விற்றுவிடுகின்ற நிலையை நாம் கண்ணுற காண்கின்றோம். இந்த நிலைக்கு மாற்றாக ஒரு புதிய ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கம் உருவாக வேண்டும். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் உறுப்பினராய் இருக்கின்ற கடைகோடி தொண்டன்தான் இதில் தலைவன். இதில் தலைவனாய் இருக்கின்றவன்தான் கடைசி தொண்டனாய் பணியாற்ற வேண்டும். இந்த சங்கத்தில் பெரியவர் சிறியவர் என்ற மாறுபாடு கிடையாது. ஊடகத்துறையிலே பணியாற்றுகின்ற அத்தனை அன்பு உள்ளங்களும் இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் அடிநாதமாக விளங்கி சமூக தூண்களாக இருந்து இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக சேரும்போது உங்களுக்காக நிகழப் போகின்ற விஷயங்கள் என்ன? முதல் முறையாக ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் செல்கின்றோம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். அந்த மாற்றத்திற்கான செயல் வடிவம் எடுக்கக்கூடிய ஒரு சங்கமாகத்தான் இது உதயமாகி இருக்கிறது. இந்த சங்கத்தின் பின்னணியில் எத்தனையோ அன்பு சகோதரர்களின் உழைப்பும் கடினமான போராட்டம் இருந்திருக்கிறது. இந்த சங்கத்தை துவக்கும் போதே நாங்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்து எல்லாம் வல்ல இறைவனின் அருளாலும் என் அன்பு உறவுகளின் சக்தியாலும் இந்த சங்கத்தை பதிவு செய்து முறைப்படி எல்லாவற்றையும் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த சங்கத்தில் என் அன்பு உறவே, நீ உறுப்பினராய் சேரும்போது உனது சுயமரியாதை காக்கப்படும். ஒரு பத்திரிகையாளனாக இதுவரை நீ சந்தித்த அவமானங்களும் வலிகளும் வேதனைகளும் இனி களையப்படும். முதலில் உனக்கான ஒரு சமூக அங்கீகாரத்தை உருவாக்க எங்களது கூட்டு முயற்சி செயல்படும். இரண்டாவதாக, நீ எந்த துறையில், எந்த பத்திரிகையில், எந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில், எந்த வெப் டிவியில், எந்த ஊடகத்தில் நீ பணியாற்றினாலும் உன் பணியின் போது நீ சந்திக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு உன் தலைமையகம் எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றது. மூன்றாவது, இந்த ஊடகத்துறையில் ஒரு அன்பு கொண்டு அதன் மீது மாறாத வெறி கொண்டு நானும் இந்த சமூகத்தில் ஒரு அடையாளமுள்ள மனிதனாக வர வேண்டும் என்று எத்தனையோ சிறு குறு பத்திரிகைகளில் சேர்ந்து
அடிப்படை கூட தெரியாமல் இருக்கின்ற பத்திரிகையாளர்களை வரவழைத்து அவர்களுக்கான பயிற்சி பட்டறையை இங்கு நாங்கள் நடத்தி இந்த சமூகத்திலே போராடக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக உங்களை அனுப்பி வைக்க ஆரம்ப கட்ட அத்தனை பயிற்சிகளும் இங்கே அளிக்கப்படும். நான்காவதாக, உனது உரிமைகளை நிலைநாட்ட, உனது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, உன் குடும்ப நலன் காக்க எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அதனிடம் போராடி அதனிலும் முடியாத பட்சத்தில் நீதியின் பால் நம்பிக்கை கொண்டு அந்த நீதிமன்றத்தை நாடி உன் உரிமைகள் பேணி பாதுகாக்கப்படும். அதற்காக எண்ணற்ற வழக்கறிஞர்கள் எனக்கு உதவியாய் இந்த தலைமை அலுவலகத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகையாளன் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. இந்த சமூகத்தின் வழிகளை பதிவு செய்கின்றவனின் உணர்வு. பத்திரிகையாளன் என்பவன் சாமானியப்பட்டவன் அல்ல. பத்திரிகையாளன் என்பவன் இந்த சமூகத்தின் வெளிப்பாடு. இந்த சமூக மக்களின், இந்த தமிழ் சமூகத்தின் வழிகளை, வேதனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான பணியில் இருப்பவன் தான் பத்திரிகையாளன். அப்படிப்பட்ட பத்திரிகையாளன் இன்று புறம் தள்ளி பல வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையும் அவர்களுக்கான சமூக அந்தஸ்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே இந்த பத்திரிகையாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் நாம் அனைவரும் கரம் கோக்கும் பட்சத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட போகின்றோம். இது தனி மனித போராட்டம் அல்ல. இந்த தமிழகத்திலே விரவி கிடக்கின்ற அத்தனை பத்திரிகையாளர்களும் ஒருங்கிணைந்து போராட போகின்ற ஒரு போராட்டமாய் இது மாறும். போராடாத பட்சத்தில் நமது உணர்வுகள் வெளிப்படாது. நமது உணர்வுகள் வெளிப்படாத பட்சத்தில் நமது உரிமைகள் மீட்கப்படாது. நமது உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் உங்கள் அன்பு சகோதரனோடு இந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் நீங்கள் உணர்வுபூர்வமாய் உறுப்பினர்களாய் இணைந்து போராட களமாட புறப்பட்டு வாருங்கள். உங்களுக்காக சென்னை தலைமையகத்திலே 24 மணி நேரமும் காத்து கிடக்கிறேன். பிற தொழில்கள் எனக்கு இல்லை, பிற வியாபாரங்கள் எனக்கு இல்லை, பிற வேலைகள் எனக்கு இல்லை. என் வாழ்வை முழுவதுமாய் இதற்காய் அர்ப்பணித்திருக்கிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காய், உன் உணர்வுகளுக்காய், உன் குடும்பத்திற்காய் போராட நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். நான் போராட தயார். ஆனால் நான் போராட என் உணர்வு மிக்க சமூகமே, நீ என்னோடு கூட இணைந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்க முடியும். அதாவது இந்த சமூகத்தின் ஜனநாயக நாட்டின் 4 தூண்களாக இருக்கின்ற சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம், இந்த 3 தூண்களும் நம்மளை மையப்படுத்தியே 4வது தூண்களான இந்த ஊடகத்துறையை நம்பியே சுழன்று கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கான எந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுமென்றாலும் இந்த 4வது தூண்கான ஊடகத்தை மட்டுமே நம்பி இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த சமூகத்தின் 4வது தூணான நாம் ஏன் நமக்காக போராடக்கூடாது? இந்த 4வது தூண் ஏன் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றது? இந்த 4வது தூண் ஏன் தள்ளாட்டத்தோடு இருக்கின்றது? இந்த 4வது தூண் ஏன் சுயமரியாதை இல்லாமல் இருக்கிறது? இந்த 4வது தூண் ஏன் அடிமைப்பட்டு கிடக்கிறது? இந்த 4வது தூண் எதற்காக மற்றவர்களிடம் கையேந்தி இருக்கிறது? இந்த 4வது தூண் எதற்காக தன் உரிமைகளை மீட்டெடுக்க அடுத்தவர்களை நம்பி இருக்கிறது? அரசியல் சார்பு நிலை கொண்டிருக்கிறது, ஜாதி சார்பு நிலை கொண்டிருக்கிறது, மத சார்பு நிலை கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் மறந்து இந்த ஒற்றை சங்கத்திலே நாம் இணையும் போது ஜாதியற்றவர்களாய், மதமற்றவர்களாய், அரசியல் சார்பு நிலை அற்றவர்களாய், ஒரே குடும்பமாய், ஒரே கூரையின் கீழ் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராடும் போது இந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒவ்வொரு பத்திரிகையாளனுக்கும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் தலை நிமிர்ந்து வாழ, அவனது உரிமைகளை மீட்டெடுக்க நல்லதொரு வாய்ப்பாய் அமையும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழகம் முழுக்க இருக்க பத்திரிகையாளர்களே, உங்கள் சகோதரனோடு நீங்கள் கைகோருங்கள். உங்களை சிரம் தாழ்த்தி கரம் பணிந்து வேண்டி
கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கத்தில் நீங்கள் உறுப்பினர்களாய் இணையுங்கள். உங்கள் உரிமைகளுக்காக நாம் போராடுவோம், நாம் சேர்ந்து போராடுவோம். தலைவன் தொண்டன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே குடும்பமாய், ஒற்றை சமூகமாய், பத்திரிகையாளன் என்ற சமூகமாய் நாம் போராடுவோம். மற்றவர்களுக்காக போராடுகின்ற நாம் முதல் முறையாய் நமக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம். மற்றவர்களை குறை சொல்லாமல் நாம் முன்னேறி செல்வதற்கான பாதைகளை நாமே வகுத்து கொள்வோம். நமது உரிமைகளை நாமே மீட்டெடுப்போம். இந்த தமிழ் சமூகத்தின் அடிநாதமாக இருக்கின்ற என் பத்திரிகையாளர் சமூகமே, உங்கள் கரங்களை என்னோடு இணையுங்கள். வாருங்கள், ஒன்றாய் போராடுவோம், ஒன்றாய் வென்றெடுப்போம். நீங்கள் அனைவரும் எங்களோடு தொடர்பு கொள்ள எனது அலைபேசி எண்களை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 24 மணி நேரமும் எந்த விஷயம் என்றாலும், எந்த நல்லது கெட்டது உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இரவு 1 மணி ஆனாலும் அதிகாலை 4 மணி ஆனாலும் முதல் ரிங்கிலேயே உங்கள் அழைப்பு எடுக்கப்படும். எங்களோடு உறவாடுங்கள், எங்களோடு கலந்து பேசுங்கள், எங்களோடு இணைந்து செயல்படுங்கள். உங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாய் இருக்கும். உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கும், அதற்கான சட்ட போராட்டங்களை முன்னெடுக்கும், அதற்கான சமூக போராட்டங்கள் ஒன்று சேர்க்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்காக மட்டுமே போராடுவது என்ற ஒற்றை குறிக்கோளோடு வெளிவந்திருக்கும் இந்த சங்கம் உங்களுக்கான சங்கம். உங்களது உணர்வுகளை மதிப்பளித்து உங்களுக்காக போராட வந்திருக்கும் சங்கம். இந்த சங்கத்தின் செயலாளராக இருக்கின்ற எனது அலைபேசி எண்கள் 9003253521. மீண்டும் சொல்கிறேன், 9003253521. அடுத்த நம்பர் 9498379979. இந்த எண்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக என்னுடைய அலுவலக முகவரி E71 கம்யூனிட்டி ஆல் ஸ்ட்ரீட், MMDA காலனி, அரும்பாக்கம், சென்னை 600106. இது எனது அலுவலக முகவரி. அலுவலக தொலைபேசி எண் 042436333521. இந்த எண்களோடு எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது தொடர்பு கொண்டு உங்கள் உறுப்பினர் படிவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் உறுப்பினராக இணையலாம். தமிழகத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து எந்த ஊடகத்தில் நீங்கள் பணி செய்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து உங்கள் உரிமைகளை நிலைநாட்டி கொள்ளுங்கள். உங்களுக்காக போராட உங்கள் சகோதரனுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்காய் நான் போராட எத்தனித்திருக்கிறேன். உங்களுக்காக போராட, உங்களுக்காக களமாட நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் என்னோடு கரம் கோர்க்க வேண்டும், எனது கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செய்கின்ற பட்சத்தில் உங்கள் உரிமைகளுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக உங்கள் முன்னால் கரம் கூப்பி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.